cow dung should not be applied on umbilical stump. மாட்டு சாணம் தொப்புள் கொடியில அப்ளை பண்ணவே கூடாது. அப்படி அப்ளை பண்ணும்போது பச்சிளம் குழந்தையில ஒரு இன்ஃபெக்ஷன் வருது and that is called as tetanus. பச்சிளம் குழந்தையில வரதுனால it is called as neonatal tetanus. மண்ணுல ஒரு பாக்டீரியா Clostridium tetani ஸ்போர்ஸ் இருக்கு. மாட்டு சாணம் அதுல விழும்போது மாட்டு சாணம் அது கான்டாமினேட் ஆயிடுது. அதை எடுத்து நீங்க umbilical stumpல போடும்போது குழந்தைக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. that is called as neonatal tetanus. யூஸ்வலி டெட்டனஸ்ல பெரியவங்கல பெரிய குழந்தைங்கள வரும்போது ஸ்பாசம்ஸ் ஆகும், மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகும். ஆனா சின்ன குழந்தைல பச்சிளம் குழந்தைல இந்த மாதிரி பிரசன்டேஷன் இருக்காது. 3rd day of lifeல இருந்து 12th day of life வரைக்கும் வரும். இவங்கள வந்து புவர் ஃபீடிங், இரிட்டபிலிட்டி, எக்ஸசிவ் கிரைங், மூச்சு பிடிக்கிறது தட் இஸ் ஆப்னிக் எபிசோட்ஸ் அண்ட் உடம்பு வந்து ப்ளூவா மாறும், சயனோட்டிக் எபிசோட்ஸ் எல்லாம் வரும். Very important is neonatal tetanus has mortality rate of 90%. 90% வந்து இறந்து போறாங்க. So neonatal tetanus prevent பண்றதுக்கு வந்து ரெண்டு practices, ஒரு practice follow பண்ணனும், ஒரு practice follow பண்ண கூடாது. எந்த practice follow பண்ண கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாட்டு சாணம் வந்து நம்ம தொப்புள் கொடியில அப்ளை பண்ண கூடாது. And second practice எது follow பண்ணனும்னா pregnant women should take 2 doses of TT, tetanus toxoid during a pregnancy. இப்போ recommendations have changed to TD and TDAP at regular intervals as advised by your obstetrician. இதை தவிர வந்து பெரிய குழந்தைங்கள அடிப்பட்ட டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, அதை பத்தி நான் அப்கமிங் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். Till then, take care and bye.